செய்த தவறையே மறுபடியும் மறுபடியும் செய்கிறோமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை உண்டு. இப்போ இது வந்து சாதாரண விஷயத்துல எடுத்துக்கங்களேன். ஒரு டயட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த விஷயம் நான் சாப்பிட மாட்டேன், கொஞ்ச நாளைக்கு நான் வெயிட் குறையணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. புது வருடத்துல நிறைய பேருக்கு அது பழக்கம் தான். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து எங்கேயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது அந்த மனசுல இருந்த தீர்மானத்தை மறந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா அடடா நம்மளுடைய அந்த தீர்மானத்தை நம்ம மறந்துட்டோம், இந்த மாதிரி சாப்பிட்டுட்டோமேன்னு வருத்தமாக இருக்கும். இப்போ இது ஒரு முறை செஞ்சால் பரவாயில்ல, மறுபடியும் அடுத்த முறை ஃப்ரெண்ட்ஸோட போகும்போதோ இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போதோ இல்லை வீட்டில் சாப்பிடும்போதோ மறுபடியும் அதே மாதிரி செய்யும்போது அப்போ அந்த தவறை வந்து நம்ம அதை நினைச்சு வருத்தப்படலைன்னு அர்த்தம். உண்மையாக வருத்தம் இருந்தால், அவேர்னஸ் இருந்தால் அதே தவறை திரும்ப செய்ய மாட்டோம். அதே மாதிரி யாருக்காவது பணம் கொடுத்து அது திரும்ப வராமல் போயிருக்கலாம். திரும்பவும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வேற யாரோ கேட்கும்போது மறுபடியும் அவங்களுக்கு பணம் கொடுத்து மறுபடியும் அந்த பணம் வரலன்னா நான் எப்பவுமே ஏமாந்து போறேன்னா அப்படி இல்லை. நம்ம மனம் வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும். உங்க மனசை நீங்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லா ஆக்கிக்கணும். ஒரு அவேர்னஸ் வரணும். இந்த தவறை நாம் செய்தோம், இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்க மனசுல நீங்க பலமுறை சொல்லிக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அதே தவிர மறுபடியும் செய்ய மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க.